Hi, நான் டாக்டர் இலக்கியா, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ஸ் OMR. நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர் பற்றி. பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் கேன்சர் இஸ் அன் ஹார்மோன் டிபெண்டன்ட் டியூமர். ஈஸ்ட்ரோஜன் சொல்லப்படுற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ, அதிகமாக இருக்கக்கூடிய பீரியட்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பிரெஸ்ட் கேன்சர் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாகுது. ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 20 பிரெஸ்ட் கேன்சர் வரலாம். ஆனால் எல்டர்லி விமன் வந்து இன்னும் காமனாக அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. இன்னொன்று வந்து ஏர்லி பியூபர்ட்டி, லேட் மெனோபாஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அவங்க பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான அதிக வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சில ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சரோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி ஏர்லி சைல்டு பர்த், 35 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சைல்டு கன்சீவ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணுது. இதே 35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் வருதுன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க்கை இது இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு மார்பகத்தில் புற்றுநோய் ஆல்ரெடி வந்திருக்குன்னா அந்த பர்சனுக்கு இன்னொரு மார்பில் வந்து புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு 2-4% வந்து இன்னும் இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து மார்பக புற்றுநோய்ன்றது குடும்ப வழியாகவும் வரலாம், இல்லைனா வந்து யாருக்கு வேணாலும் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கும் வரலாம். ஒபிசிட்டி ஒரு மேஜர் காஸ், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிரெஸ்ட் கேன்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.